Hi friends, welcome to Care Lady Stitching class. இன்னும் நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஸ்டிச்சிங் டூல்ஸ், பேசிக் ஐட்டம்ஸ் என்னென்ன வேணும் ஒரு ஸ்டிச்சிங்க்கு, நம்ம தைக்கும்போது என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணும் அதுதான் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இது வந்து இன்ச்சு டைப். முதல் வந்து இன்ச்சு டைப். இது எப்படின்னா இங்கே வந்து சென்டிமீட்டராக இருக்கும், இங்கே வந்து இன்ச்சாக இருக்கும். இதுதான் நம்ம பார்த்து வாங்கணும். ஒரே மாதிரி இருக்கிறது இங்கே வந்து ப்ளைனாக இருக்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது, இப்படி தான் பார்த்து வாங்கணும். ஓகே. ரெண்டாவது வந்து குண்டூசி. நம்ம துணி வந்து நெகராமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்து அளந்து வரைச்சி வச்சேன்னா அது வந்து நெகராது. இந்த குண்டூசி வந்து நம்ம அப்படியே வச்சிச்சுன்னா ஸ்டிச்சிங் பண்ண மாதிரி டைட்டாக நிற்கும், அதுக்காக. அடுத்து வந்து மார்க்கர், சோக் பீஸ். இந்த மாதிரி கலர் கலராக டார்க் லைட்டு அந்த மாதிரி கலர் கலராக கிடைக்கும். ஓகே, இதான் இப்படி தான் இருக்கும் அது. ஓகே, தெரியுதுங்களா? ஓகே, அதனோட கலர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம், இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸ்க்கெல்லாம் வந்து நம்ம எப்படின்னா பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒயிட் பென்சில் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு எப்படின்னா துணியில் வந்து நமக்கு இப்படி மார்க் பண்ணுறதா இருந்தால் நம்ம இப்படி வச்சு அளந்து வரைக்குமில்ல, அப்படியே நம்ம வரைக்கிறதுக்கு. ஓகே, தெரியுதுங்களா? இந்த மாதிரி பென்சில் வாங்கிக்கலாங்க. ஃபேப்ரிக் பென்சிலே கிடைக்கும், அதை துணியில் வரைக்கிற கலர் பென்சில்னு கேட்டாலே கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கேல் வாங்கிக்கோங்க, கரெக்டாக நிற்கிறதுக்கு வரைக்கும்போது. மெயின் பீஸ் கத்திரிக்காய். இது வந்து 300லேருந்து ஸ்டார்டிங் 1000 வரைக்கும் இருக்குது, 1000க்கு மேலேயும் இருக்கலாம். அது நல்ல கத்திரிக்காய் பார்த்து வாங்குங்க. இங்கே வந்து 2 பீஸ் இருக்குது. அது மெயினாக கீழே போட்டுறாதீங்க. துணி வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் வந்துருச்சுன்னா நம்ம பிளேடெல்லாம் எடுத்து அறுத்துறாதீங்க. இந்த மாதிரி ஸ்டெம்மு வாங்குங்க. ஸ்டெம்மு வாங்கினேன்னா கரெக்டாக நமக்கு அது யூஸ்ஃபுல்லாகும். நமக்கு வந்தது மெதுவாக பிரித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மிஷின் ஊசி. இது அதாவது மிஷின் சிங்கிள் ஊசி இருக்குது, டபுள் மிஷினோடது டபுள் ஊசி இருக்குது. அது வந்து பார்த்து அதுக்கு சைஸே இருக்குது. இந்த மாதிரி அந்த சைஸ் பார்த்து வாங்கணுங்க. பின்ன வந்து ட்ரிம்மர், நூல் கட் பண்ணுறது. இப்படி ஒரு ட்ரிம்மர் வாங்க கிடைக்கும். அது வந்து நூல் கட் பண்ணுறது. நம்ம தைச்சிட்டு அந்த ஊசியிலிருந்து வரும்போது அப்படியே இது வச்சு கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆம்ஹோல் கர்வுன்னு சொல்லுவாங்க. ஆம்ஹோல் அதாவது நம்ம ஆம்ஹோல் வந்து நம்ம இப்படி வச்சு கரெக்டாக அளவு கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம அளவு எடுத்து இங்கிருந்து அளவு எடுத்து நம்ம வரைச்சி வரும்போது ஒரு மாதிரி ஆகும். சிலருக்கெல்லாம் கரெக்டாக வராது. அதனால் வந்து இந்த கர்வு வச்சு கரெக்டாக அளந்து வரைச்சிங்கன்னா அது கரெக்டாக நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப்பு. இதுதான் ஆம்ஹோல் கர்வுன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து கேன்வாஸ். துணியில் இருக்குது இந்த கேன்வாஸ் வந்து, அது வந்து மீட்ரு 70 ரூபா எல்லாம் வரும். நல்ல கேன்வாஸாக இருக்கும். நம்ம நல்ல மெட்டீரியலு ப்ரைடல் ஒர்க்கெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாகும். அடுத்து வந்து பேப்பர் கேன்வாஸ். இது சாதா நம்ம சுடிதாருக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து இது வந்து மீட்ரு 20 ரூபா அவ்வளோதான் வரும். இது நல்லாயிருக்கும். இந்த ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா மிஷின் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன இடங்களாக இருக்குள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா அது நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணால் தான் ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைன்னா நூலை வந்து கீழே கட்டாயி மேலே கட்டாயி அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது எப்படின்னா அதுக்குள்ளே தூசியெல்லாம் நிறைய இருக்குங்காட்டி தான் அப்படி வரும். அதனால் வந்து இந்த 2 ப்ரஷ்ஷை வச்சு நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இனி வந்து இது வந்து எம்ப்ராய்ட்ரி எல்லாம் பண்ண தெரியறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். எம்ப்ராய்ட்ரி வந்து நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரேம் வந்து இது 9 இன்ச்சு. இதில் வந்து நான் இப்போது துணியெல்லாம் கரெக்டாக நிற்கிறதுக்கு, இது உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இப்படி டைப் போட்டு வச்சுருக்கேன் கரெக்டாக. இது வந்து தெரிகிறவங்களுக்கு தான் அந்த யூஸ் வரும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என்னோடய கிளாஸு கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் சொல்லி கொடுப்பேன், நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து ஸ்கேல் வந்து நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு அது யூஸ்ஃபுல்லாகும் இந்த ஸ்கேலு.
இது வந்து பார்த்திங்கன்னா இது மேலேயே கொடுத்துருக்கோம், இந்த ஸ்கேல் மேலேயே கொடுத்துருக்கோம் லெக் கர்வ்னு சொல்லிட்டு. நம்ம பேண்ட் பீஸ் எல்லாம் கட் பண்ணும்போது அந்த ஆங்கிளில் வச்சு கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக நம்மளுக்கு வர்றதுக்கு இந்த பீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு ஷேப் வருது. அதுதான் அந்த லெக் பீஸ் வந்து லெக் பேண்ட்னோட லெக். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிப் கர்வு. நம்ம இடுப்புக்கிட்ட நம்ம சுடிதாருக்கெல்லாம் நம்ம வந்து ஹிப்புக்கிட்ட நம்ம கரெக்டாக நம்ம ஷேப்பு இது இந்த இடத்துல இப்படி வச்சு அதை வந்து நம்ம திருப்பி வைக்கும். இந்த இடத்துல வரும்போது இப்படி திருப்பி வச்சு நான் அதை ஸ்டிச் பண்ணும்போது கட்டி கொடுப்பேன் உங்களுக்கு. இப்போ வந்து இது வந்து மெட்டீரியல்ஸ் முதல் பார்த்துக்கோங்க. ஹிப் கர்வு இது மேலே எழுதியிருக்கும் ஹிப் கர்வுன்னுள்ளது. இது வந்து ஸ்லீவ் கர்வு. இது நம்ம ஃபுல் ஸ்லீவ் எல்லாம் நம்ம தைக்கும்போது எப்படிங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்லீவுக்கு அந்த ஷேப் வரணுமில்ல, அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட வரும்போது அந்த ஷேப் வர்றதுக்கு நமக்கு ஃபுல் ஸ்லீவுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும், நல்லாயிருக்கும். இதையும் வாங்கிக்கோங்க. இது பாருங்கள், ஸ்கொயர் டூலு. நம்ம கரெக்டாக நம்ம ஆர்ம் ஹோலெல்லாம் மறைக்கும்போது மேலேருந்து கரெக்டாக இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு நமக்கு ஒரு இன்ச்சும் கூட டிஃப்ரெண்ட் வராமல் கரெக்டாக இருக்கும் இந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா. அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ், ஃப்ரெஞ்ச் டூல்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து நெக் டிசைனுக்கெல்லாம் நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்க்கும்போது இதை எப்படி யூஸ் பண்ணுவோன்னெல்லாம் நம்ம நினைப்போம், ஆனால் வந்து நான் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு, கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்து இது வந்து அலுமினியம் பட்டன். கடையில் இந்த டூல்ஸ் எல்லாம் வாங்குகிற கடையில் கிடைக்கும். இது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேப்ரிக் பட்டன் செய்யலாம். அதாவது நம்ம கடையிலெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பட்டன் எல்லாம் வந்து தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 12 ரூபா, 13 ரூபா, 15 ரூபா வர்ற பட்டன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கும். அதான் சிம்பிள் மெத்தட் தான் இதெல்லாம் செய்கிறதுக்கு. நம்ம ஃபேப்ரிக்லேயே பண்ணுறதா இருந்தால் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ. ஸ்டான் எல்லாம் வச்சு நம்ம ஒட்ட வைக்கிறதுக்கு. கன் க்ளூவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டான்ஸ் எல்லாம் வாங்கி அது வந்து கரெக்டாக ஒட்ட வைக்கலாம். கொஞ்ச நேரம் நம்ம காய விடணும். அது அப்போதைக்கு நம்ம அதை எடுத்து பிச்செல்லாம் பார்க்கக்கூடாது. அது ஒரு 1 மணி நேரம், அரை மணி நேரம் எல்லாம் காஞ்சாதான் நல்லா நிற்கும். அப்புறம் பைப்பிங் எப்படி செய்கிறதுன்னு கேட்பீங்க. பைப்பிங் த்ரெட்டே கிடைக்கும் பார்த்தீங்களா. இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு தான் நம்ம பைப்பிங்கே செய்வோம். அது வந்து அது வச்சு செய்யும்போது இப்படி வரும். பைப்பிங் வந்து கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது வந்து வச்சு செய்கிறது எப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கணும். இங்கே நம்ம ஊசிக்கு பக்கத்தில் அதை கழட்டி இது மாட்டணும். இதை மாட்டி இந்த சைடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து இப்படி வைக்கணும். அதாவது த்ரெட் சைடுக்கு வந்து ஹால் வர்ற மாதிரி வைக்கணும். இந்த ஹால் வந்து த்ரெட் சைடுக்கு வர்ற மாதிரி வைக்கணும். இது இந்த பக்கம் வர்ற மாதிரி வைக்கிறதா இருந்தால் அதே ஐட்டம்ஸ் இன்னொன்று இருக்குது, இந்த சைடில் ஹோல் வர்ற மாதிரி. அது வந்து இப்படி வச்சிங்கன்னா நமக்கு இந்த சைடில் வரும், கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இதே ரெண்டும் வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதெல்லாம் நிறைய கிடைக்கும். ஸ்டோனில் கிடைக்கும், மிரரில் கிடைக்கும், பிளாஸ்டிக், ஆனால் பல ஐட்டம்ஸ் கிடைக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு பொருத்தமான நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நான் நிறையெல்லாம் வாங்கலை, உங்களுக்கு காட்டுறதுக்காக 2-3 ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஹூக்கு வந்து நல்ல ஐட்டம்ஸாக வாங்குங்க எப்போவுமே. எனக்கு நிறைய வாங்கி வைக்காதீங்க, அளவாக வாங்கி வைங்க. ஏன்னா இதெல்லாம் துரு பிடிச்சிருச்சுன்னா வேஸ்ட் ஆகிரும். அதனால் அளவாக ஒரு 2 பேக்கெட் அந்த மாதிரி. அப்புறம் வந்து தெர்மோகோல் பார்த்தீங்களா. இது வந்து தெர்மோகோல் பால். பல கலர்களில், கலர் நம்மளுக்கு தேவையில்லை, பல டிசைனுகள், பல சைஸு இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு வந்து
போல் மாதிரி பட்டன் செய்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த பீஸில் வந்து நமக்கு எந்த கலர் பட்டன் வேணும்னா இதுக்குள்ளே வச்சு இப்படி மடித்து இப்படி இன்னொரு த்ரெட்டு வச்சு கட்டினா அதே கலர் த்ரெட்டு வச்சு கட்டினாங்கன்னா இப்படி கிடைக்கும். இப்படி தான் அவங்க செய்கிறாங்க. நம்ம நினைக்கும் துணியெல்லாம் வச்சு உருண்டை வச்சு அப்படி பண்ணுறாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, இப்படி தான் பண்ணுறாங்க. இந்த தெர்மோக்கோல் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. அதனால் இதுவும் யூஸ்ஃபுல்லாக. ஒரு பேக்கெட் 5 ரூபா தான். நம்ம நினைக்கும் நிறைய விலையாகும் அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லை, ஒரு பேக்கெட் 5 ரூபா தான். அவ்வளோதாங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் கண்டினியூஸாக பாருங்கள். எல்லாமே எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனியும் நான் நிறைய வீடியோஸாக வருவேன், பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.